தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 16வது பாசுரம் பார்க்கலாம். போன பாசுரத்தில் இந்த கருடக்கொடியுடைய கோமான் அப்படின்னார் இல்லையா. கருடக்கொடியை வாகனமாக கொண்ட பகவான் என்ன பண்ணார், தன்னோட அழகான திருமேனியை காட்டி இருக்கிற ஐயத்தெல்லாம் போக்கினார். அச்சேதன பொருட்கள் 24, ஜீவாத்மா 1, இதுக்கெல்லாம் மேலே பரமாத்மா எல்லாம் சொல்லி அவர் ஐயப்பாடெல்லாம் போக்கினார் இல்லையா. அது 15வது பாசுரம். இப்போ 16வது பாசுரத்தில் பக்தி பெருக வைக்கிறாராம். இப்போ பாசுரம் என்னன்னு பார்க்கலாம். சூதனாய் கல்வனாகி தூத்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வலை உள்பட்டு அழுந்துவேனை போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. இப்போ என்னன்னாக்க ஆழ்வார் சொல்கிறார், அவர் எப்படி இருந்தாராம், நாஸ்திகனாக இருந்தாராம், பக்தியே கிடையாது முதல்ல. அதுவும் கல்வனாக இருந்தானாம், எல்லாத்தையும் திருடுறது, வேண்டாத இதில் ஈடுபடுறது. அப்படி இருந்தேன். கெட்ட காலம், அவள் கெட்ட பீப்புளோட சேர்ந்து வாழ்ந்த அது ஒரு காலம். அப்படி தீயவர்களோடையே இருந்தேன். அங்கே அது மட்டும் இல்லை, இந்த பெண்கள் இருக்காளே, காமத்துக்கு வயப்பட்டு சிற்றின்ப வலையில் போய் விழுந்துட்டேன். அவளுடைய கயல் கண்ணை பார்த்து காமத்தில் விழுந்து புதகுழியில் போய் விழுந்துட்டேன். அப்படிப்பட்ட எண்ணெய் பகவான் போரும் எழுந்துருங்கோ, இங்கே வாங்கோ அப்படின்னு சொல்லி என்னோட உள்ளத்துக்குள்ளே புகுந்துட்டாராம். ஒரு நாள் சடனாக பகவான் உள்ளத்தில் புகுந்து இந்த மாதிரி அழிஞ்சதெல்லாம் போரும் வாங்கோன்னு சொல்லிட்டு அவர் மேலே அப்படியே பக்தி ஆசை எல்லாம் பெருக வச்சாராம். எந்த இடத்துல அவர் இருக்கிற இடம் எது, அழகனூர் அரங்கமன்றே. அழகன் இந்த இருக்கக்கூடிய அந்த திருவரங்கத்தில் பகவான் இருக்காரு. அவர் ஆழ்வாருக்கு அப்படியே பக்தியை பெருக வச்சாராம் ஒரு நாள். அப்படிப்பட்ட ஊர் தான் அழகனூர் அரங்கம் அப்படிங்கிற